தரம் 6ஆம் ஆண்டுக்கான 2வது அலகு கணினி ஆய்வுகூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தல். இன்றைக்கு நாங்க அந்த 2வது அலக பார்ப்போம். அதாவது ஒரு கணினி ஆய்வுகூடம் நாங்க நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். எப்படி நாங்க கணினி ஆய்வுகூடத்துல நடந்து கொள்றது. அடுத்தது கணினி ஆய்வுகூடத்துல ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை நாங்க எப்படி தவிர்க்கிறது போன்ற பல விஷயங்களை நாங்க இதுல படிப்போம். சரி. அதுல முதலாவது உபதலைப்பு கணினி ஆய்வுகூடத்தை இனங்காண்போம். அப்ப நாங்க ஒரு கணினி ஆய்வுகூடத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம், ஒரு கணினி ஆய்வுகூடம் எப்படி இருக்க போகுதுன்ற விஷயங்களை நாங்க இதுக்குள்ள பார்ப்போம். இப்ப நார்மலா ஒரு கணினி ஆய்வுகூடம், ஒரு 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 கம்ப்யூட்டர் லேப் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க அதுக்குள்ள தான் படிக்கிறது. அப்ப அதுல பல பதாதைகள், அதுல பாருங்க, பாதணிகளை கழற்றிவிட்டு உள்ளே செல்லவும், அந்த கதவுலயே ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி உங்கள் புத்தக பையையும் ஏனைய உபகரணங்களையும் வெளியே வைத்துவிட்டு வருக. அதே மாதிரி இன்னொரு வாசகம் பாருங்க, அனுமதியின்றி சிடி, பென் டிரைவ் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க. இப்படியான பல வாசகங்கள் போட்டிருப்பாங்க. அடுத்தது ஆன் ஆஃப் பண்ணக்குள்ள யூபிஎஸ் போட்டு ஆன் பண்ணுங்க, முறையாக ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி கதிரைகளை எடுத்ததை இருந்த மாதிரியே அந்த மேசையோட அணைச்சி வையுங்க. அப்படியான பல விஷயங்களை ஆய்வுகூடத்துல, கணினி ஆய்வுகூடத்துல அறிவுறுத்தல்களாக எழுதி ஒட்டியிருப்பாங்க. சரி. அது ஏன் செய்யறாங்க? மாணவர்களை கஷ்டப்படுத்துறதுக்கா, இல்ல அல்லது கணனிகளை மட்டும் பாதுகாக்கிறதுக்கா, மாணவர்களையும் சேர்த்து பாதுகாக்கிறதுக்கா? அப்படி நீங்க உங்களை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த அறிவுறுத்தல்கள் இல்லாம உள்ள விட்டா என்ன நடக்கும்ன்ற விஷயங்களையும் இந்த பாடம் முடித்த உடனே, படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்ப ஒரு ஆய்வுகூடத்தினுடைய மாதிரி படத்தை நீங்க பாக்குறீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கணினி ஆய்வுகூடம் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்மளோட எங்கட அந்த லேப்லையும் கணனிகளை நாங்க இப்படியான ஒரு முறையில தான் வச்சிருக்கோம். தெரியும் உங்களுக்கு. மாணவர்கள் பாருங்க, இது பெரிய உயர்தர மாணவர்கள் நினைக்கிறேன். அவங்க கணினி ஆய்வுகூடத்தை பயன்படுத்துறதை பாருங்க. சரி. உங்கள் அனைவரையும் கணினி ஆய்வுகூடத்திற்கு அன்புடன் அழைக்கின்றோம். அமருங்கள். நீங்கள் இருக்கும் கணினி ஆய்வுகூடம் எமது பாடசாலையின் பெருமதிமிக்க சொத்தாகும். இது புதிய இடம்தானே. ஆகவே இக்கணினி ஆய்வுகூடத்தையும் அதில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இப்ப நீங்க 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் புதுசா நீங்க என்ன செய்வீங்க, கணினி லேபுக்குள்ள வருவீங்க. அப்ப இப்படியான முறைகள்ல நடந்து கொள்றன்ற விஷயங்களை நாங்க கீழே படிப்போம். கணினி ஆய்வுகூடத்தில் அதிக எண்ணிக்கையில் கணினிகள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றுக்குரிய சாதனங்களும் அவற்றில் இணைக்கப்பட்டுள்ளன. ஏன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் லேப்ல நிறைய கணினிகள் இருக்கும். அதுல அவங்க பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அச்சுப்பறை பிரிண்டர், அதுல அவங்க பிரிண்ட் எடுக்கிறது. அதே மாதிரி ஸ்கேனரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு இன்புட் டிவைஸ், உங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே படிச்சது. பிரிண்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ், ஏற்கனவே நாங்க படிச்சது. அதே மாதிரி பல்லூடக எரிவை, இதை நாங்க படிச்சது அவுட்புட் டிவைஸா. இது ஸ்கிரீன்ல நாங்க படிப்பிக்கிறது, அந்த பெரிய ஒரு ப்ரொஜெக்டர், உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய ஸ்கிரீன்ல படிக்கிறது நாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஒரு கணினி ஆய்வுகூடத்துல சாதாரணமாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குமா? சரி. கணினி ஆய்வுகூடத்தில் உள்ள கணினிகளும் ஏனைய எல்லா சாதனங்களும் பெருமதிமிக்கனவாகும். இச்சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அவற்றை திருத்துவதற்கு அல்லது அவற்றை புதிதாக கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவு பணத்தை செலவு செய்ய நேரிடும். ஆகவே அவற்றை கவனமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருத்தல் உங்களது பொறுப்பாகும். இப்போ ஒரு கணினி ஆய்வுகூடத்துல உள்ள சாதனங்கள் எல்லாமே பெரிய பெருமதி வாய்ந்த சாதனங்களா தான் இருக்கும். என்னென்ன மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பெருமதியான சாதனங்களா இருக்கும். அதுல ஏதாவது பிரச்சனைகள், அதை நாங்க முறை இல்லாம கையாண்டா பழுதாயிரும். அப்ப திருத்துறதுக்கு அரசாங்கத்தால எதுவும் ஒரு ஒதுக்கீடுகள் ஒதுக்குற இல்ல. பாடசாலை அதிபர் பாடசாலைக்கு உட்பட்ட ரீதியில தான் அவங்க திருத்தணும் அதை. அப்ப அப்படியான விஷயங்கள் செய்யறதுன்னா பாடசாலைக்கு காசு தேவைப்படும். பாடசாலைக்கு காசு வார வழிகள் மிக குறைவு. இப்ப அதை மேனேஜ் பண்றது பாடசாலை நிர்வாகத்துக்கு மிக கஷ்டமா இருக்கு. இப்ப மாணவர்கள்
வந்து நீங்க பழுதாகிட்டீங்கன்னா அது திருத்தி தரது உங்களுக்கு அது எவ்வளவு காலம் எடுக்குன்றது அது கன்ஃபார்ம் இல்லை. ஆகவே மாணவர்கள் நீங்க என்ன செய்யணும்னா கணனிகளை வந்து மிகவும் கவனமாக அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கேட்டு நீங்க அதை பயன்படுத்தணும். கணினி ஆய்வுகூடத்தை முறையாக கையாள்வோம். சரி, ஒரு கணினி ஆய்வுகூடத்தை நாங்க முறையாக பயன்படுத்துகின்ற விஷயத்துல வந்து 2 வகை வருது. ஒண்ணு வந்து மாணவர்களாகிய உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்டா கணினி ஆய்வுகூடத்தை வந்து முறையாக கையாளணும். அடுத்தது கணனிகள் பாதுகாப்பு. பாதுகாப்புண்டு வரக்குள்ள 2 சைட்டையும் நான் பார்க்கணும். மாணவர்களுடைய பாதுகாப்பு, கணனியினுடைய பாதுகாப்பு. அதுதான் இந்த பாடம் சொல்லுது பாருங்க. கணினி ஆய்வுகூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளல். அப்ப நாங்க முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளல். அது ஏன்னு சொன்னா உங்கள் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள், கணினி மற்றும் ஏனைய சாதனங்களின் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். அப்ப நாங்க என்ன செய்யறது, ஒரு கணினி ஆய்வுகூடத்துல வந்து மாணவர்களையும் பாதுகாக்கணும், நாங்க கணினி சாதனங்களையும் பாதுகாக்கணும். ஆகவே சில முறையான சில சட்டதிட்டங்களை நாங்க கடைபிடிப்பதன் மூலமாக இந்த ஆய்வுகூடத்தை நாங்க சிறப்பான முறையில பயன்படுத்தலாம். மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யுதுன்ற தெரிஞ்சிருக்கோம். நாங்க என்னென்ன விஷயங்களை நான் செய்யணுன்ற விஷயங்களை பார்ப்போம். முதலாவது பாருங்க, மின்னுடன் தொடுக்கப்படும் கம்பி, குதை போன்ற சாதனங்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த பிளக் போடுறது, இந்த பிளக்ல சுவிட்சஸ் போடுறது, சில பிளக் பழுதா இருந்தா அதுல என்ன செய்வாங்க, ஒரு சிகப்பு புல்லடி போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அதுகள்லாம் நாங்க தொடக்கூடாது. ஏன்னா அதுல கரண்ட் வரும். அப்ப அப்படியான விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும். எங்களுக்கு எங்களுக்கு தெரியாத பிளக்க போடுறது, வழமையா வந்து ஓபன் இருக்க பிளக்க போடுறது, பல விஷயங்களை நீங்க நீங்க கவனத்துல எடுக்கணும். இல்லாட்டியா கடுமையான பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. அதாவது மின் தாக்குறதுக்கான சாத்தியங்கள் நிறைய வரும். அப்ப உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல கையடிக்கப்படாது. அதாவது இந்த குறிப்பா அந்த பிளக்க போடுறது, கலட்டுறது, வயர மாற்றுறது, வயர மாத்துற விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபடக்கூடாது. அது உங்களோட பாதுகாப்புக்கான சட்ட திட்டங்கள். எக்ஸிட் ஆய்வுகூடத்திலிருந்து வெளியேறும் கதவு பற்றி அறிந்திருக்க வேண்டும். இப்ப நம்மள வந்து எங்கட பாடசாலையில் உள்ள ஆய்வுகூடத்துக்கு ஒரே ஒரு வழிதான். ஆனா சில ஆய்வுகூடங்களுக்கு பல வழிகள் இருக்கும். அதை ஏன் நாங்க தெரிஞ்சிருக்கோம்னா, திடீர்னு ஏதாவது ஆபத்து அதாவது தீயாலையோ ஏதோ கரண்டாலையோ எதாலையோ ஒரு பெரிய ஆபத்து நிகழக்குள்ள நீங்க உடனடியாக வெளியேறக்கூடிய அந்த வெளியேற கதவு பற்றி நீங்க அறிந்திருக்க வேண்டும். இல்லாட்டி திரும்பவே உள்ளுக்கு போய் மாட்டிடுவீங்க. அது பெரிய ஆய்வுகூடமா இருந்தா இது பொருந்தும். அப்ப இதுவும் வந்து என்ன செய்யுது, மாணவர்களை பாதுகாக்குது. தீயணை கருவி இருப்பின் அதனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இப்ப பொதுவா வந்து தீயணை கருவி சம்பந்தமா நீங்க அதை எப்படி பயன்படுத்துறது, என்ன என்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறன்ற விஷயங்களை மாணவர்கள் கட்டாயமாக ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா சில டைம்ல வந்து ஆசிரியர் இல்லாத டைம்லயோ அல்லது ஆசிரியர் வந்து இந்த தீயணை கருவிக்கு தூரத்துல இருக்கிற டைம்ல ஏதாவது நடந்தா சம்பவ உடனடியாக நீங்க என்ன செய்யலாம், அது தீர்க்கிறதுக்கு அந்த தீ அணைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்ப அந்த விஷயங்களை நீங்க கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதுவோ கூட உங்களுடைய பாதுகாப்புக்கு. அடுத்ததா பாருங்க, கணினி ஆய்வுகூடத்தில் ஓடி பாய்ந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். வயரிங் கணினி ஆய்வுகூடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வயர் போட்டிருப்பாங்க. மேல கீழ சைட்ல எங்க பார்த்தாலும் வயர், நெட்வொர்க் வயர் வரும், கரண்ட் வயர் வரும், அதே மாதிரி டேட்டா வயர் வரும், பிரிண்டர் எல்லா வயரையும் நீங்க என்ன செய்யணும்டா கட்டாயமாக பார்த்து நடக்கணும். அதோட வந்து நீங்க கணினி ஆய்வுகூடத்துல வந்து விளையாடாம மெதுவாக வந்து ஒழுங்காக முறையாக செல்ல வேண்டும். இப்படியான விஷயங்கள் என்னதுக்குண்டா மாணவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஆய்வுகூடத்துல நாங்க நடக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது நாங்க பார்ப்போம் வந்து சாதனங்களுடைய பாதுகாப்பிற்கு, இந்த கணனிகளுடைய பாதுகாப்புக்கு நாங்க என்னென்ன செய்யலாம் பாருங்க. திரவங்களினால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படலாம். ஆகையால் ஆய்வுகூடத்திற்கு உணவு அல்லது நீர் வேறு திரவ வகைகளை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். மேசையில தண்ணி போத்தல வச்சிருவீங்க, நீங்க தட்ட மாட்டீங்க, பக்கத்துல இருக்கிறவன் தட்டிடுவான். அதை என்ன செய்யும், கம்ப்யூட்டருக்குள்ள தண்ணி வந்து ஊத்துப்பட்டுரும். அப்ப என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் பழுதாயிரும். அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல கரண்ட் அடிக்கும். உங்களுக்கு பிளக்ல அங்க ஊத்துப்பட்டா கரண்ட் அடிக்கும். அப்ப அதாவது கணனி ஆய்வுகூடத்துல நீங்க அதுக்குள்ள நுழையக்குள்ள அதுக்குள்ள வரக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், நீர் அதாவது தண்ணி, ட்ரிங்க்ஸ் அதுகள்லாம் கொண்டு வரப்படாது. சாப்பாடுகளை கூட கொண்டு வரப்படாது. நீங்க சாப்பாடை கொண்டு வந்தாலும் என்ன செய்ய போகுது, எறும்பு அந்த பூச்சிகள்லாம் வர பழகி நிக்கிட்டா கம்ப்யூட்டருக்குள்ள போய் அரிச்சு கம்ப்யூட்டர் பழுதாகி போட்டும். ஆகவே கணனியினுடைய பாதுகாப்புக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க. தூசியை இழிவளவாக்குவதற்கு பாதணிகளை கழற்றி வைத்துவிட்டு ஆய்வுகூடத்தினில் பிரவேசிக்க வேண்டும்.
நான் உங்கள ஷூவோட விடுறது விரும்புனா ஷூவோட விடலாம் எங்களுக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அதோட சேர்ந்து தூசு வரும், அழுக்காகும். ஆகவே அந்த தூசு வந்து கணனைக்கு வந்து மிகவும் ஆபத்து. என்ன செய்த போதுன்னா, அது தூசி வந்து கணனைக்கு உள்ளுக்குள்ள சாதனங்கள்ல படிஞ்சா, அதோட ஹீட் வெளியாகாது. அப்ப என்ன செய்யும்? ஓவர் ஹீட் ஆகி, சூடாகி என்ன செய்யும்? பழுதாயிரும். ஆகவே கணனைய பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் நான் உங்கள வந்து உங்களோட அந்த அந்த பாதணிகள வெளிகள சொல்றது. அடுத்தது பாருங்க, சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் கணினி சாதனங்களுக்கு மின் வளங்களை வழங்கலாகாது. மின் வலுவை வழங்கலாகாது. சில கம்ப்யூட்டர் வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம், கரண்ட் குடுக்காம பிளக் கழட்டிருப்போம். நீங்க பிளக்க போடக்கூடாது. ஏன்னா, சில நேரங்கள்ல பகுதி அளவுல பழுதான மெஷினா இருக்கலாம். நீங்க பிளக்க போடக்குள்ள ஃபுல்லா பழுதாயிரும். அப்ப அத திருத்துறது கணக்கா செலவாகும். அதால நாங்க ஆசிரியர்கள் வந்து எந்த கம்ப்யூட்டர் ஓபன் இருக்காங்களோ, பிளக்க கழட்டிருக்காங்களோ, அந்த பிளக்க நீங்க போட முயற்சிக்க கூடாது. அந்த பிளக்க போடுறதுக்கு நீங்க முயற்சிக்க கூடாது. சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆசிரியர்ட்ட கேட்காம எல்லாத்தையும் போட்டு பயன்படுத்தி பார்ப்பாங்க. பிறகு கழட்டி விடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆசிரியர்ட்ட கேட்டு தான் அந்த பிளக்க போடணும். ஏன் கழட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு தான் போடணும்னு சொன்னாங்க. சரியா? ஆகவே சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்கலாகாது. அடுத்த இன்னொரு விஷயம் பாருங்க. ஆய்வு கூடத்தையும் எல்லா உபகரணங்களையும் தூசி படாமல் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். இப்ப நாங்க என்னதான் அந்த ஷூவ கழட்டிட்டு வந்தாலும் கூட, அந்த பாதணிகள கழட்டிட்டு வந்தாலும் கூட, இந்த தூசி அங்க எப்படியுமே வரத்தான் செய்யும். நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டைம்ல மெதுவா நாங்க அந்த இருக்கிற அந்த மேசையில் உள்ள தூசுகள மட்டுமே பராமரிச்சுட்டு போறது மிகவும் ஒரு சிறந்த பழக்கவழக்கமா இருக்கும். ஆகவே இந்த தூசி வந்து படாம நாங்க துப்புரவா பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா, அது எங்கட கம்ப்யூட்டர் நான் பயன்படுத்துறது அரசாங்கத்தால எங்களுக்கு தந்தது. அடுத்தது பாருங்க, புறத்தேக்கச் சாதனங்களை கணினியுடன் இணைக்கும்போது நச்சுநிரல் சோதனையை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் தேக்கச் சாதனங்கள் தான் உங்களுக்கு தெரியும் நாங்க படிச்சது. புறத்தேக்கச் சாதனங்கள்னா, நீங்க வெளியால கனெக்ட் பண்ணக்கூடியது பென் டிரைவ்லயோ அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக இருக்கலாம், பென் டிரைவாக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம், டிவிடியாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்க படிச்சது தேக்கச் சாதனங்கள். அப்ப அதுகள நாங்க கணினியில போடக்குல, அதுல வைரஸ் இருந்தா அந்த கணினிய பாதிச்சும். அதே நேரத்துல இன்டர்நெட் லேன் கனெக்ஷன் செஞ்சிருந்தா, அந்த கணினில இருந்து இன்னொரு கணினிக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கணினில நீங்க வைரஸ் ஏத்துனாலே போதும், எல்லா கணினியும் அநியாயம். பிறகு வந்து அப்ப நாங்க தான் என்ன செய்யணும், ஒவ்வொன்னா எடுத்து ஸ்கேன் பண்ணி டைம் வேஸ்ட். ஆகவே உங்களோட ஃபைல் எல்லாம் அழிச்சு போட்டுரும். அப்ப நீங்க அத தேக்கச் சாதனங்கள் பென் டிரைவ் அது என்ன சரி போடுறேன்னு சொன்னா, நீங்க ஆசிரியர்ட்ட அனுமதிய கேளுங்க. ஸ்கேன் பண்ணி தருவாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கேன் பண்ணி தருவாரு. இப்ப நான் அப்படித்தான் செய்றது. ஏன்னா சரி கேட்கிறேன் புள்ளைகள் பென் டிரைவ்ல அதுகள அவங்களுக்கு தேவையான பாட சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து அந்த ஏத்துறது, இறக்குறது செய்ய வேண்டாம். நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, நான் ஸ்கேன் பண்ணி வைரஸ செக் பண்ணிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு குடுப்பேன், பயன்படுத்துவேன். எல்லாம் செய்யத்தான் வேணும். நான் பென் டிரைவ்லாம் போட்டு பழகத்தான் வேணும். ஆனா ஆசிரியரோட அனுமதி, அறிவுறுத்தலோட செய்யுங்க. ஓகே. பயன்படுத்திய பின்னர் எல்லா உபகரணங்களையும் உகர்ந்தவாறு நிறுத்தம் செய்தல் வேண்டும். இப்ப மோட்டார் பைசிக்கிள் நிப்பாட்டுற மாதிரி கண்ணாடியே நிப்பாட்ட இயலாது. தொறப்புக்கு இருக்கிற மாதிரி நீங்க பட்டன பிளக் இழுத்து விட இயலாது. முக்கிய காரணமா நாங்க அதுல கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, கணினி வந்து இப்ப நாங்க ஆய்வுக்கூடத்துல பயன்படுத்துற கணினி வந்து ஹார்ட் டிஸ்க் அதுக்கு உள்ளுக்க இருக்கிற அந்த தேக்க சாதனம் வந்து வன்தட்டு ஹார்ட் டிஸ்க். அது உண்மையிலேயே அதுக்குள்ள சின்ன ஊசி வந்து என்ன செய்யுதுன்னா, சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சிடி வந்து எப்படி சுத்துதோ, அதே மாதிரி அதுக்குள்ள உள்ள ஊசி வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்க வந்து என்ன செய்யுது, அத பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹார்ட் டிஸ்க் சுத்த அது வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நான் திடீர்னு ஓப்பன் அது என்ன செய்ய போகுது, திடீர்னு அப்படியே ஸ்டப் ஆகி, அப்படியே அந்த டிஸ்க்ல பட்டு அப்படியே ஒரு கீறலை ஏற்படுத்திரும். அப்ப கீறலை ஏற்படுத்தினா கனகாலத்துக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்த இயலா. நீங்க பார்த்திருப்பீங்க, ஆய்வுக்கூடத்துல உள்ள சில கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகுறதுக்கு லேட் ஆகும், ஆஃப் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி சில நேரங்கள்ல நீல எழுத்துல காட்டும். சில நேரங்கள்ல இருந்த மாரி பாவச்சி டச்சுல நீயே இருந்த மாரி டிஸ்ப்ளே போயிடும். இப்படியான பல பிரச்சனைகள் வாரது இப்படி ஆஃப் பண்றதால தான். ஆகவே அந்த ஹார்ட் டிஸ்க் நாங்க இருக்கிறதால கணினியில, நாங்க அந்த சாஃப்ட்வேர்ல தான் அத ஆஃப் பண்ணணும். இப்படி உங்களுக்கு தெரியும் டாஸ்க் பார்ல ஸ்டார்ட் பட்டனுக்கு போயிட்டு, ஸ்டார்ட் பட்டன்ல டர்ன் ஆஃப்ன்றத குடுத்து தான் நீங்க ஷட் டவுன் பண்ணணும். முறையாக ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு கணனிய தரக்குள்ளேயே ஆசிரியர்கள் சொல்லி தான் தருவாங்க. இப்படித்தான் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி. சரியா? சரி. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடங்களில் வைத்தல் வேண்டும். இப்ப நாங்க இப்ப இப்ப சிலாக்கள் வந்து என்ன செய்ற ஆய்வுக்கூடத்துல கீபோர்ட்ட சில நேரங்கள்ல கீழ வச்சு பயன்படுத்துவாங்க, மேல வச்சு பயன்படுத்துவாங்க. அதே மாரி ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுண்ட் சிஸ்டங்கள முன்னுக்கு பின்னுக்கு வைப்பாங்க.
அதே மாதிரி கதிரைகளை வந்து மாத்தி மாத்தி எடுப்பாங்க, வைப்பாங்க. அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, திருப்பி வைப்பாங்க. ஆகவே எல்லா விஷயங்களையும் வந்து எப்படி ஒரு ஆய்வுக்கூடத்துல நீங்க வர மாதிரி இருக்கோ, அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும். ஓகே. மேல நாங்க படிச்ச 2 விஷயங்கள், கணனி ஆய்வுக்கூடத்த வந்து பயன்படுத்துற விஷயங்கள் 2 படிச்சோம். ஒன்று வந்து மாணவர்கள பாதுகாக்கிறதுக்கும், கணனி ஆய்வுக்கூடத்தில் உள்ள சாதனங்கள பாதுகாக்கிறதுக்கும் 2 விஷயங்கள நாங்க படிச்சோம். அது சம்பந்தமான செயற்பாடு செல்நூல் இருக்கு. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஆன்லைன்ல இது சம்பந்தமான வினாக்கள போட்டு நான் உங்களுக்கு தகவல் தருவேன். அடுத்தது பாருங்க, கணினியை இயக்குவோம். ஒரு கணினியை நாங்க இயக்க ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுன்ற விஷயங்கள பார்ப்போம். அநேகமான ஆட்கள் வந்து வீட்ல இப்ப கணினிய பார்த்திருப்பீங்க. சில ஆட்கள் வந்து மடிக்கணினி, லேப்டாப்பா வச்சிருப்பீங்க. அது சிம்பிள். நீங்க பட்டன நீங்க அழுத்துனீங்கன்னா, அந்த ஆன் பண்ற அந்த பட்டன நீங்க பிரஸ் பண்ணாலே ஆன் ஆகும். சில ஆட்கள் வந்து அ பிசி வச்சிருப்பீங்க. பெர்சனல் கம்ப்யூட்டர், மேசை கணினி. ஆ அது வந்து கொஞ்சம் வித்தியாசம். அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா யுபிஎஸ் இந்த மின்ன வந்து மின் துண்டிப்பு ஏற்பட்டா, அதுல வந்து பிரச்சனை வராம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இயங்குறதுக்காக வேண்டி நாங்க யுபிஎஸ் பாய்ப்போம். அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுகள நாங்க பார்ப்போம். கணினியை முறையாக இயக்குவதற்கு நாம் சிறு பிராயத்திலிருந்தே பழக்கப்படுத்திக் கொள்ளல் வேண்டும். இதுல ஒரு விஷயம் வருது. முறையாக இயக்குவதற்கு நிறைய பேருக்கு தெரியும். கணினிய போட்டு ஆஃப் பண்ணிட்டு வருவீங்க ஏதோ செஞ்சுட்டு. ஆனா முறையாக செய்யணும் அத. அதற்காக பின்வரும் படிமுறைகளை பின்பற்றுவோம். முதலாவது, நாங்க ஒரு கணினியை இயக்கப் போறோம்டா பாருங்க. 4 படிமுறைகள் தந்திருக்காங்க. முதலாவது நாங்க பார்ப்போம் பாருங்க. முதலில் கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆளியை தொழிற்படுத்தி மின் வலுவை வழங்க வேண்டும். இப்ப பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து, முதலாவது நாங்க பிளக்க போட்டு ஸ்விட்ச ஆன் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியும். 2வது பாருங்க, அப்படி ஆன் பண்ணா கூட சில நேரங்கள்ல வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால், அந்த யுபிஎஸ் நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அப்ப அதாவது இந்த இடையறாம மின்சாரத்தை இடையறாம தரக்கூடிய சாதனம். இப்ப இத வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் இத ஆன் பண்ண மறந்துருவாங்க. இதையும் ஆன் பண்ணணும் நீங்க. இந்த வயர் வந்து இந்த கரண்ட குடுக்குறது இந்த யுபிஎஸ்சி தான் குடுக்கும். இந்த யுபிஎஸ்ல தான் 2 பிளக்கையும் போட்டிருப்பாங்க. அந்த தெரிவிப்பிக்கும், முறைமை அலகுக்கும். தெரிவிப்பி மானிட்டருக்கும், அந்த சிபியு சிஸ்டம் யூனிட்டுக்கும். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் வந்து, இதையும் டர்ன் ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். யுபிஎஸ்ஸையும் நாங்க ஆன் பண்ணிட்டோம். முதலாவது பிளக்க போடுறோம். 2வது யுபிஎஸ் ஆன் பண்றோம். 3வது தான் நாங்க என்ன செய்யணும், மெஷின்னு நாங்க சொல்றது சிஸ்டம் யூனிட் தான அது. முறைமை அலகு சிஸ்டம் யூனிட். சிஸ்டத்த நாங்க என்ன செய்யணும், ஓன் பண்ணணும். அந்த மானிட்டர் பக்கத்துல உள்ளது. அதுக்கப்புறம் நாங்க மானிட்டரையும் கட்டாயம் ஓன் பண்ணித்தான் ஆகணும். நான் நெறைய பேர் மானிட்டர ஓன் ஆஃப் பண்றதில்ல. கட்டாயமாக மானிட்டர ஓன் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அதுல சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப கட்டாயமா நாங்க ஓன் ஆஃப் பண்ணியே ஆகணும். அப்ப மானிட்டரை நாங்க ஓன் பண்றோம். அப்ப இப்படி செஞ்சுட்டீங்கன்னா கண்ணாடி ஓன் ஆயிரும். சரியா? சரி. நவீன கணினிகள் மடிக்கணினிகளில் சில படிமுறைகள் வேறுபடலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி மடிக்கணினிகள்ல அதுல வந்து இந்த யுபிஎஸ் தேவையில்லை. ஏன்னா அது பேட்டரியில இயங்கக்கூடியது. அதுக்கு யுபிஎஸ் தேவையில்லை. டிரெக்டா பிளக்க போட்டு வந்து கம்ப்யூட்டரை ஓன் பண்ண அந்த அந்த மடிக்கணினியை ஓன் பண்ணலாம். ஆனா மேசை கணினி தான் வந்து கட்டாயமாக யுபிஎஸ் தேவை. உங்கள் ஆய்வுகூட வடிவமைப்பிற்கு ஏற்ப இப்படிமுறைகள் மாறுபடலாம். ஆகையால் எப்போதும் ஆசிரியரின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப செயற்படுக. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்கள்ல 2 மெஷின், 2 சிஸ்டம் யூனிட், 2 கம்ப்யூட்டருக்கு ஒரு யுபிஎஸ் கூட போட்டிருப்பாங்க. அப்ப அது அதாவது சில ஆய்வுலகங்கள்ல ஒன்று பழுதா போனா சில அட்ஜஸ்ட்மென்ட் செய்யறது தான். அப்ப அப்படியான விஷயங்கள் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. அப்ப நீங்க அத கேட்கலாம். ஏன் சார் வந்து இந்த யுபிஎஸ் ஒண்ண போட்டா 2 மெஷின் ஆன் ஆகுது. சில நேரங்கள்ல மானிட்டருக்கு வந்து யுபிஎஸ் கனெக்ட் பண்ணாம டைரக்ட்டா வந்து கரண்ட்ட குடுத்துட்டு, இந்த சிபியு அந்த சிஸ்டம் யூனிட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, யுபிஎஸ்ல இருந்து குடுத்திருப்பாங்க. ஆகவே ஆய்வகத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆகவே ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இப்ப சில ஒரு சந்தர்ப்பத்த இதுல போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிள்ளைகள் வந்து புதுசா 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்து லேபுக்குள்ள வந்திருக்காங்க. கணினியோ பண்ண தெரியாது. அப்ப ஒருத்தன் சொல்றான் அதுல பாருங்க, நம்ம எல்லா ஒவ்வொரு அந்த கீபோர்ட்ல எல்லா கீயையும் ஒண்ணா பிரஸ் பண்ணி பார்ப்போமே. ஏதாவது ஒண்ணு செட் ஆகி ஓஃப் ஆகுமே. அப்படிலாம் நாங்க செய்யக்கூடாது. அப்ப ஆசிரியர்கள்ட்ட நீங்க கேட்டு தான் என்ன செய்யணும், இது சம்பந்தமான விஷயங்கள அறிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க,
கணினி எவ்வாறு நிறுத்துவது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் தான் அதில் போட்டிருந்தாங்க. இதுல பார்ப்போம் நாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கும் கணினி இயக்கத்தை நிறுத்துவதை ஒழுங்குமுறையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் கணினியின் ஆயுட்காலம் குறைந்துவிடும். இப்ப நான் சொன்னேன் வந்து ஏற்கனவே நான் சொன்னதுதான் உங்களுக்கு. இப்ப கணினியை வந்து சரியான முறையில் ஓப்பன் பண்ணாட்டி அது கொஞ்ச நாளைக்கு தான் வேலை செய்யும். பிறகு வந்து பழுதாயிரும். ஓகே, முதலாவது பார்ப்போம். முதலில் நாம் ஏதாவது பிரயோக மென்பொருள்களை இயங்கிக் கொண்டிருக்குமாயின் அவற்றை மூட வேண்டும். இதுல பிரயோக மென்பொருள்ன்ற விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கும். அதாவது நாங்க படிச்ச ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், வன்பொருள், மென்பொருள் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நாங்க படிச்சிருக்கோம் இதுவரை காட்டிலும். பிரயோக மென்பொருள்ன்றது மென்பொருளினுடைய ஒரு பகுதி, மென்பொருளுடைய ஒரு உபபகுதி. பிரயோக மென்பொருள்னாலும் அது மென்பொருள் தான். ஆனா அது ஒரு வகை. அதாவது நாங்க பிரயோகப்படுத்துற சாஃப்ட்வேர், இப்ப எங்களுக்கு ஒரு தேவை குறித்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்க சில சாஃப்ட்வேர் குறித்த சாஃப்ட்வேர்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் பாருங்க. நீங்க IMO பயன்படுத்துவீங்க எதுக்கு? கோல் கதைக்கிறதுக்கு. WhatsApp பயன்படுத்துவீங்க கோல் மெசேஜ்கள் எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி நாங்க ஒரு கடிதம், ஒரு எக்ஸாம் பேப்பர், ஒரு கேள்வியை டைப் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்துவீங்க. அதுதான் சொற்செயலி, மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அப்ப அப்படி ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துவாங்க. அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பிரயோக மென்பொருள்டா வந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மென்பொருள் ஒரு வகை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் பின்னுக்கு படிப்பேன். பிரயோக மென்பொருள்கள் இயங்கிக் கொண்டிருக்குமாயின் அவற்றை மூட வேண்டும். இப்ப நீங்க ஒரு பெயிண்ட திறந்து நீங்க சித்திரங்கிடுறீங்க, ஒரு ஆர்ட் வரையறீங்க. அப்ப அதன் முதலாவது நீங்க என்ன செய்யணும்? கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போது அது நீங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த பிரயோக மென்பொருள் ஏதாவது இருந்தா அதை க்ளோஸ் பண்ணணும். அதை மூடணும் நீங்க முதலாவது. ஓகே, மூடிட்டீங்க. அதன் பின்னர் பணி நிறுத்தும் கட்டளையை தெரிவு செய்து சொடுக்க வேண்டும். சொடுக்குதல் சொடக்குதல்னா கிளிக் பண்றத சொல்றது தமிழ்ல. அப்ப என்ன செய்யறான்னு பாருங்க. ஷட் டவுன் பணி நிறுத்தம். இப்ப நீங்க ஷட் டவுன் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? டாஸ்க் பார் அந்த கீழ இருக்கிற அந்த டாஸ்க் பாருக்கு போயிட்டு, அதுல ஸ்டார்ட் பட்டன கண்டுபிடிச்சு அதை கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ஷட் டவுன் காட்டும். அதை குடுத்தீங்க அத சொடக்கவும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, மெஷின் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். பணி நிறுத்தத்தின் பின்பு தெரிவிப்பியின் ஆன் ஆஃப் பொத்தானின் மூலம் அதன் தொழிற்பாட்டை நிறுத்த வேண்டும். இப்ப கணினி முழுமையா எல்லாம் ஆஃப் ஆயிட்டுன்னா, ஆனா தெரிவிப்பி இந்த மானிட்டர் லைட் அந்த அந்த LED வந்து இன்னும் பச்சையா வந்து அந்த காட்டும் உங்களுக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதையும் நாங்க ஆஃப் பண்ணணும். பின்னர் தடைப்படாத வலுவளங்கள், அதாவது அன்இன்டரப்டபிள் யூனிட் பவர் சப்ளை, அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை அதை நாங்க என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணணும். என்ன அதுவும் ஆன் ஆயிட்டு இருக்கும். அதுல சின்ன சுவிட்ச் இருக்கு. அதை ஆஃப் பண்ணணும். அப்ப தடைப்படாத வலுவளங்களை நாங்க என்ன செய்யறோம்? அந்த UPS நாங்க ஆஃப் பண்றோம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? அந்த UPSக்கு கரண்ட் கொடுக்கறது, UPSக்கு மின் வழங்குறது, அந்த பிளக்கை நீங்க ஆஃப் பண்ண வேண்டும். பாருங்க, ஒரு கணனியை ஆஃப் பண்றது எவ்வளவு எவ்வளவு லென்த்தான, எவ்வளவு நீளமான ஸ்டேஜஸ் இருக்குன்னு பாருங்க. இது முறையா செஞ்சா நாங்க கணனியை நீண்ட காலத்துக்கு பாவிக்கலாம். அடுத்தது பார்ப்போம். கணினி ஒழுக்கவியல். இப்ப கணினியை நாங்க எப்படி ஒழுக்கமாக என்ன முறையில நாங்க பயன்படுத்துறது சம்பந்தமாக இதுக்குள்ள நாங்க பார்ப்போம். சிறுவர்களாகிய எமக்கு வீட்டிலும் பாடசாலையிலும் நிதமும் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் கிடைக்கின்றன. வீட்லயும் சரி, பாடசாலையிலயும் சரி, அப்படி செய்யாத, இப்படி செய், இப்படி செய்யாத, அப்படி செய், அப்படியான சில அறிவுறுத்தல்கள் வரும். என்ன செய்வாங்க? கெட்ட விஷயங்கள செய்யாதன்னுவாங்க. நல்ல விஷயங்கள செய்ய சொல்லுவாங்க. நீங்க மெதுவா அப்படியான விஷயங்கள கேட்டு வளரணும். இவ்வறிவுறுத்தல்கள் ஒழுக்கவியல்கள் எனப்படும். இப்படியான கட்டுப்பாடுகள், அறிவுறுத்தல்கள் தான் வந்து ஒழுக்கவியல்னு சொல்றாங்க. உங்கள வந்து நல்ல ஒரு வழிப்படுத்துறது. உங்கள் நல்வாழ்க்கைக்கு நல்ல பழக்கவழக்கங்கள் உதவுவது போன்று, கணினியை முறையாக கையாள்வதற்கும் உரிய பழக்கவழக்கங்கள் உள்ளன. இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில நல்ல பழக்கவழக்கங்கள நாங்க பழகி நல்வாழ்க்கைய வாழ்றது மாதிரி, கணினியிலே வந்து நல்ல பழக்கவழக்கங்கள், கணினியை நன்றாக கையாளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து கணினி ஒழுக்கவியல்னு சொல்றாங்க. கணினி ஒழுக்கவியல். இப்ப நாங்க இதுவரை காட்டிலும் நான் படிச்சத வச்சு செயற்பாடு 2ல இந்த 2.2 வந்து உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும் செய்யுங்க. நானும் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகள நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஓகே.
அடுத்தது பார்ப்போம் நாங்க. கணனி ஆய்வுகூடத்தை பயன்படுத்தும் நாம், ஒரு கணினி ஆய்வுகூடத்தை நான் பயன்படுத்தும் போது என்ன செய்யணுன்ற விஷயங்கள நாங்க இதுல பார்ப்போம். முதலாவது, ஏனையோருக்கு தடையாக அமையாதவாறு பயன்படுத்த வேண்டும். ஒரு மாணவர் வந்து ஒரு கணினியை பயன்படுத்திட்டு இருக்காருன்னா, அந்த மாணவர் பயன்படுத்துற கணினியில ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், ஏதாவது உங்கள கவரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்குள்ள, அந்த கதிரை இடையில சொருகி நீங்க அவருக்கு டிஸ்டர்ப் தொந்தரவுகள ஏற்படுத்தப்படாது. தொந்தரவு பண்ணப்படாது. அப்ப ஏனையோருக்கு தடை இல்லாம நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். 2வது பாருங்க, ஏனையோரின் கணினி செயற்பாடுகளில் தலையிடல் ஆகாது. ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தா, நீங்க அந்த சுட்டிய, அந்த மவுஸ வாங்கி, அப்படி செய்யாத, இப்படி செய், அப்படி செய், இந்த கலர குடு, அந்த கலர குடு, இப்படி கீறு, அப்படி கீறுன்னு நீங்க வந்து எதுவும் தடை செய்யப்படாது. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கணினிகள் இருக்கு. அவங்களோட வேலைய ஆலோசனைகளுக்கும், அறிவுறுத்தல்களுக்கும் ஏற்ற மாரி செஞ்சுட்டு போகணும். 3வது, ஏனையோரின் கணினி கோப்புகளையும், ஆவணங்களையும் இரகசியமாக பார்ப்பதையும், அனுமதியின்றி பிரதி எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். இப்ப கணினி கோப்புகள்ன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். கணினி கோப்புகள்ன்றது வந்து கணினியில வந்து ஒவ்வொரு ஆட்களும் வந்து நாங்க உருவாக்கி வைக்கிற எங்களோட ஆவணங்கள். இப்ப எங்களோட ஃபைல் மாதிரி. இப்ப நாங்க நார்மலா வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஆவணங்களையும் நாங்க வச்சிருப்போம். உங்களோட உங்களோட இந்த பிறந்த சான்றிதழ், அதே மாரி இப்ப உங்களுக்கு ஐடி கார்டு இல்ல, இருந்தா அது கூட ஒரு ஆவணம். அதே மாரி பல ஆவணங்கள நாங்க என்ன செஞ்சிருப்போம், கணினியில வந்து பதிவு செஞ்சு வச்சிருப்போம். அப்படியான அந்த கணினி கோப்புகள, கணினி ஆவணங்கள என்ன செய்யப்படாதுன்னா, இன்னொரு ஆளோட கணினி கோப்பு ஆவணங்களும் தொறந்து பார்க்கப்படாது. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சித்திரங்கிரி வச்சிருப்பாங்க, ரகசியமாக சில விஷயங்கள வச்சிருப்பாங்க, சில ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம நாங்க பார்க்கக்கூடாது. என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பாருங்க. இரகசியமா பார்ப்பதை அனுமதியின்றி பிரதி எடுப்பதையும் தவிர்க்க வேணும். அதுல கொப்பி எடுத்து நான் கொண்டு போய் வீட்ட வச்சு பார்க்கிறது. இப்படியான விஷயங்கள்ல நாங்க தவிர்த்து ஒழுக்கமான முறைகள நடந்து கொள்ளணும். அப்ப அவங்களோட ஆவணங்கள், அவங்களோட விஷயங்கள வந்து நாங்க அனுமதியின்றி எதுவுமே செய்யக்கூடாது. ஓகே. அப்ப 3வது அறிவுறுத்தல். 4வது அறிவுறுத்தல பார்ப்போம். பணத்தை செலுத்தி பெற வேண்டிய மென்பொருளை மோசடியாக பயன்படுத்தவோ, நகல் செய்யவோ கூடாது. மிக முக்கியமான விஷயம் இது. கணனி ஒழுக்கத்துல மிக முக்கியமான விஷயமும், சவாலான விஷயமும் இது. அதாவது இதுல பாருங்க, இது புது விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு. மென்பொருள், அதாவது மென்பொருள்ல நாங்க பிரயோக மென்பொருள், சில மென்பொருள்கள் இருக்கிறது வந்து, நாங்க காசு குடுத்து தான் அந்த மென்பொருள வாங்கணும். காசு குடுத்து வாங்குறன்ற விஷயத்துல 2 விஷயம் இருக்கு. 1, நீங்க சின்ன சின்ன கடைகள், கம்யூனிகேஷன்ல போயிட்டு காசு குடுத்து வாங்குறதுக்கும், டிரெக்ட்டா அந்த மென்பொருள தயாரிச்ச கம்பெனி, அந்த கம்பெனியோட விற்பனையாளர்கள்ட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள நாங்க பின் வகுப்புல கொஞ்சம் விளக்கமா படிப்போம். இப்போதைக்கு நீங்க மென்பொருள்கள் வந்து காசு குடுத்து வாங்குற மென்பொருளும் இருக்கு. காசு இல்லாம இலவசமா பயன்படுத்துற மென்பொருளும் இருக்குன்னு மனசுல வச்சுக்கொள்ளுங்க. பின்னுக்கு நாங்க பல விஷயங்கள் சம்பந்தமா படிப்போம் வருங்காலத்துல. ஆகவே காசு குடுத்து வாங்குற மென்பொருள நாங்க என்ன செய்யணும்? காசு குடுத்து தான் வாங்கணும். அப்ப ஒரு ஆள் வாங்கி வச்சிருக்காருன்னா, அதையும் நாங்க எடுக்கக்கூடாது அவர்ட்ட கேட்காம. ஓகே. அப்ப அப்படியான விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு இந்த 4வது அறிவுறுத்தல் சொல்லுது. அப்ப மென்பொருள் விஷயத்துல நாங்க கவனமா இருக்கணும். 5வது பாருங்க, கணினி சாதனங்களை தக்க அறிவுறுத்தலின்றி பயன்படுத்தல் ஆகாது. கணினியில ஸ்கேனர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, பிரிண்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, வெப் கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ப ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அனுமதி இல்லாம நான் பயன்படுத்தப்படாது. நீங்க எதுவும் தெரியாம, உதாரணமா பிரிண்டர்ல வந்து நீங்க தெரியாம, பிரிண்டர ஆன் பண்ணாம, தெரியாம நீங்க பிரிண்டர்ன்னு குடுத்துட்டு போயிட்டீங்க ஒரு ஆவணங்கள். அப்ப அது வந்து தாள் இல்லாம, அதாவது பேப்பர் இல்லாம இருந்தாலும் என்ன செய்யும்? நீங்க குடுக்குற பிரிண்டர்லாம் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிட்டு பேப்பர வச்ச உடனே நீங்க போயிருவீங்க. நாளைக்கு கொஞ்சம் லேட்டா வந்து இன்றைக்கு கொஞ்சம் லேட்டா வந்து பேப்பர போட்டாலும் என்ன செய்ய போகுது? பிரிண்டர்லாம் வரப்போகுது. நீ குடுத்ததெல்லாம் எப்படியும் வந்தே தீரும். ஆகவே கணினிய வந்து நீங்க கணினியோட பொருத்தப்பட்டிருக்க சாதனங்கள அறிவுறுத்தல்கள் இன்றி நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஓகே. 6வது பாருங்க. ஆசிரியரின் ஆலோசனை இல்லாமல் கணனியில் நிறுவிய எந்த செயலையும் அழித்தல் அல்லது மாற்றல் கூடாது. இதுல நிறுவியன்ற விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கும். அதாவது என்னன்னா, கணினியில் நிறுவிய எந்த செய்நிரலையும், இந்த செய்நிரல்ன்றது மென்பொருள்.
அதாவது கணனியில வந்து நிறுவுறன்றது நம்மள பாஷையில பதியிறது, பதிஞ்சு வைக்கிறது. கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்றது இங்கிலீஷ்ல. பதியிறது. இப்ப உதாரணமாக ஒரு கேம பதியிறது, ஒரு சாஃப்ட்வேர பதியிறது, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அத பதியிறது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அதுகள பதியிறது. அப்ப நிறுவுறன்றது பதியிறது. அப்ப எந்த செய்நிரலையும் அழித்தல் அல்லது மாற்றல் கூடாது. அப்ப ஏதாவது அவங்க சாஃப்ட்வேர் ஒண்ணு அவங்க ஒரு செய்நிரல பதிஞ்சு வச்சிருந்தா, நீங்க அதுல அவன் நிறுவனத்த நீங்க அழிக்கக்கூடாது. அத வந்து இல்லாம செய்யக்கூடாது. அத வந்து மாத்தக்கூடாது. அப்ப அந்த ஆசிரியர் அனுமதி இல்லாம நீங்க செய்யக்கூடாது. ஆனா இது உங்களுக்கு பெரும்பாலும் செய்ய இயலாம இருக்குங்க. ஏன்டா அது சில கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கணினியில வந்து யூசர் கண்ட்ரோல் ஒரு ஒரு மாணவருக்கு என்னென்ன வேலை செய்யலாம்னு நாங்க அத லிமிட் பண்ணி வச்சிருப்போம். இருந்தாலும் சில வேலைகள்ல நீங்க செய்யக்கூடிய மாரி இருந்தாலும் செய்யக்கூடாது. 7வது பாருங்க, ஆசிரியரின் மேற்பார்வையின்றி இணையத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆசிரியர் அனுமதி மேற்பார்வை இல்லாம நீங்க இன்டர்நெட்ல வீடியோ பார்க்கிறது, Facebook பார்க்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அனுமதியோட நீங்க தேவையான விஷயங்கள மட்டும் தான் செய்யணும். ஆகவே இந்த 7 விஷயங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு ஒழுக்கமாக கணினிய பயன்படுத்துறதுக்குரிய ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல்களாக அமையுது. இவற்றுக்கு மேலதிகமாக உங்கள் ஆய்வுக்கூடத்திற்குரிய வேறு விதிகளும் இருக்கலாம். அது அந்த இடத்துக்கு ஏத்த மாரி வித்தியாசப்படும். சத்தம் போட்டு கதைக்கிறது, கீச்சு கத்துறது, ஆ சத்தம் போட்டு கூப்பிடுறது, பழக்குவால் அப்படியான பல விஷயங்கள நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். சரி. தரம் 6ல் உங்களுக்குரிய எளிய ஒழுக்கவியற் கோவை மேலே தரப்பட்டுள்ளது. எதிர்வரும் தரங்களில் கணினி ஒழுக்கவியல் பற்றி நீங்கள் மிகவும் விவரமாக கற்பீர்கள். இப்ப நான் ஏற்கனவே காய்ச்ச விஷயங்கள். செயற்பாடு 3ல 2.3 செயல்நூல்ல நீங்க அந்த பயிற்சி செய்யுங்க. நானும் உங்களுக்கு ஆன்லைன்ல பயிற்சிகள போட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்தது பாருங்க, கணினியை பயன்படுத்தும்போது சரியான கொள்நிலையை பின்பற்றுவோம். இந்த கொள்நிலைன்னா வந்து ஒரு மெத்தட் சிஸ்டம் ஒரு 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 முறை. பாப்போம் என்ன மாரி ஒரு முறையில சரியான முறையில நாங்க கணினிய பயன்படுத்துறோம்னு பாப்போம். ம முகுந்தன் தெரிவிப்பி கிட்ட இருந்து ஏன் பாருங்க இதுல இந்த பிள்ளைகள் வந்து கிட்ட போறது, சாஞ்சிட்டு இருக்கிறது, குனிஞ்ச மாரி இருக்கிறது, சரியான முறையில இவங்க இல்ல. அப்ப இந்த இதுகள வந்து ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க. "ஏன் முதுகினை வளைத்துக் கொண்டு வேலை செய்கிறாய்? நீ கதிரையை ஒழுங்காக வைத்து முன்னால் பார்த்துக் கொண்டு அமர்ந்து கொள். பிள்ளைகளே உங்கள் வேலையை நிறுத்தி இதை நன்றாக கேளுங்கள்." அப்ப சரியான முறையில நாங்க கணினியை பயன்படுத்தக்குள்ள அமர்ந்து கொள்ளணும். அப்ப பார்ப்போம். கணினியுடன் தொடர்ச்சியாக செயற்படும்போது பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். சரியான கொள்நிலையை பேணாமல் பெரும்பாலான உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. ஆகவே சரியான நிலைப்பாட்டை பயன்படுத்துவதற்கு நாம் இளம் பராயத்திலிருந்தே பழகி இருக்க வேண்டும். இப்ப சரியான முறையை நாங்க பேணாட்டி என்ன நடக்குன்னு பாருங்க. உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. முதுகுக்குள்ள பிடிக்கும், கைக்குள்ளனோ உங்களுக்கு பல பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் வரும். ஆகவே சரியான முறையில நான் கணினிய பயன்படுத்தாட்டி எங்களுக்கு பிரச்சனை. இப்ப இதுல பாருங்க, இந்த படத்துல போட்டிருக்கான் பாருங்க. இதுல பார்க்கக்கூடிய மாரி இருக்கு உங்களுக்கு. இதுல பாருங்க. ஆ எஸ். ஏ வந்து மிஸ் ஆயிட்டுது இதுல. ஆ அது மாரி பி, சி, டி, இ அதுல பாருங்க. இப்ப ஏ வந்து இந்தா இருக்கு. இது ஏ. அப்ப இந்த விஷயங்கள் நாங்க ஒவ்வொன்றா பார்த்து வருவோம் பாருங்க. ஓகே. இப்ப ஏ வந்து என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமாங்க. ஓகே. இப்ப சரியான குணநிலை பேண வேண்டியது. எப்போதும் தெரிவிப்பியை கண் மட்டத்தில் அல்லது அதற்கு சிறிது கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். இது பாருங்க. இந்த கண் மட்டத்துக்கு சிறிது கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏ. அதே மாரி கண்ணிற்கும் தெரிவிப்புக்கும் இடையே இந்த சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். 40 தொடக்கம் 75 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். பாருங்க அந்த பி சொல்லுது பாருங்க. அந்த சென்டிமீட்டர் இடைவெளியை சொல்லுது பாருங்க. பி. ஏ சொல்லுது கண்ணுக்கு சரியாக வந்து கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். மேல போகக்கூடாது. அடுத்தது வந்து பி சொல்லுது பாருங்க. கண்ணிற்கும் திரைப்புக்கும் இடையே 40 தொடக்கம் 75 சென்டிமீட்டர். அந்த தூரத்த நாங்க மெயின்டெயின் பண்ணணும். கிட்ட ஆகவும் வந்து நான் கிட்டவும் போகக்கூடாது. தள்ளியும் போகக்கூடாது. ஓகே. 3 பாருங்க. சி முதுகை நேராக வைத்து கதிரை திரையில் அமைந்து கொள்ள வேண்டும். பாருங்க கதிரையில சி சொல்லுது பாருங்க. முதுகை நேராக வைத்து எல் ஷேப்ல வரணும். எல் எல் ஷேப்ல வரணும். வளைஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லுது சி. கால்கள் தரைக்கு செங்குத்தாகவும், பாதங்கள் தரையை தொட்டும் இருக்க வேண்டும். அப்ப கால்கள சிலாக்கள் வந்து நேரா வைக்கிறது, கால் கடுக்குதுன்னு சொல்லி நேரா வைக்கிறது. அதே மாரி கதிரைக்கு மேல வைக்கிறதெல்லாம் சரி வராது. உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்தும். கால்கள வந்து நேராக வைக்கிறது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். டி.
அடுத்து ஈய பாருங்க. சாவி பலகையையும் சுட்டியையும் முழங்கைக்கு நேராக வைக்க வேண்டும். அப்ப உங்களோட முழங்கைக்கு நேராக வந்து சரியான முறையில அந்த கை இருக்கு பாருங்க. அதே மாரி உங்களோட கைகள வந்து கீபோர்ட்லயும், மவுஸையும் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அப்ப இதுதான் அந்த முறையான அந்த கொன்னிலை. சரி. அடுத்து பார்ப்போம். அப்ப கண்ணில் நோவு ஏற்படும் அதாவது இப்படி நீங்க செய்யாம இருந்தா என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப அதாவது இந்த மானிட்டர சரியான முறையில தூரத்திலயும், அந்த கண்ணுக்கு நேரா நீங்க வச்சு பார்க்காம இருந்தா, கண்ணில் நோவு ஏற்படும், கண்ணீர் வருதல், பார்வை குறைபாடு ஏற்படுதல்ன்ற பிரச்சனை எப்படி வரப்போகுதுன்னா, சரியான முறையில நாங்க அந்த தெரிவிப்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த மானிட்டர பார்க்காம இருந்தா. அடுத்தது நேராக முதுக வச்சு நாங்க அமராம இருந்தா முதுகுண்ணவு ஏற்படுது. கால்கள் சரியான முறையில வைக்காட்டி பாதங்கள், கால் வலிகள் ஏற்படுது. சாய்ப்பலகை மவுஸ வந்து சரியா பயன்படுத்தாட்டி கைவிரல் முழங்கையில் நோவு ஏற்படுது. அப்ப சரியான முறையில நான் பயன்படுத்தாம இருந்தா, இதான் அந்த சரியான முறை. எங்களுக்கு சரியான முறையில பயன்படுத்தாம இருக்கின்ற பொழுது, எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருகின்றது. அதே போல எக்ஸ்ட்ரா சொல்றாங்க அதுல, அவ்வாறே தெரிவிப்பியின் பிரகாசம், பிரைட்னஸ், வர்ண வேறுபாடு, கான்ட்ராஸ்ட் ஆகியவற்றை கண்ணுக்கு அசௌகரியமற்ற விதத்தில் தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்ன்னு நீங்க டிவிலயும் பார்த்திருப்பீங்க, மானிட்டர்லயும் பார்த்திருப்பீங்க. இந்த பிரைட்னஸ்ன்றது வெளிச்சத்தை கூட்டுறது, கான்ட்ராஸ்ட்ன்றது அந்த இருட்டோட சேர்ந்த மாரி வெளிச்சம். அப்ப இதுகள வந்து சரியான முறையில 50, 50 தான் சரியான அந்த டிஃபால்ட் வியூ. சிலாக்கள் வந்து 75, 75 வைக்கலாம். சிலாக்கள் 100, 100லாம் வச்சு பயன்படுத்துவாங்க. அப்ப உங்களுக்கு ஏத்த மாரி குறைச்சு பயன்படுத்துங்க. சரி. கணினியுடன் நீண்ட நேரத்திற்கு செயற்படும்போது கண்ணுக்கு இடையே இடையிடையே ஓய்வளிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்க நாள் ஃபுல்லா வந்து கணினி பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்ப குறிப்பிட்ட இடைவெளிய நாங்க குறிப்பிட்ட ஓய்வு கொடுக்கணும். சில பேர் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு நீங்க தொடர்ந்து 24 மணி நேரம் விளையாடுவீங்க. தொடர்ந்து விளையாடுவீங்க. சாப்பாடு கூட மாட்டீங்க. அப்ப அதெல்லாம் சரி வராது. கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலத்துக்கு மேல நீங்க கணினியில இப்போதைக்கு மாணவர்கள் நீங்க வேலை செய்யக்கூடாது. ஓகே. மேற்குறித்த சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதும், கணனி தவிர்க்கப்படத்தக்க ஒரு உதாரணம் அன்று. அப்ப இப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் கூட, கணனிய நாங்க அறவே பாவிக்கப்படாதுன்னு இல்ல. நாங்க நேரத்த குறைச்சு மெதுவா பயன்படுத்தலாம். ஆகவே அத்தகைய பிரச்சனைகளை ஏற்படாதவாறு கணனியை முறையாக பயன்படுத்த வேண்டும். கணினி வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதால நாங்க அத பயன்படுத்தியே ஆக வேண்டும். அடுத்தது நான் பார்ப்போம். இலத்திரனியல் கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அகற்றுவோம். இப்ப நாங்க கணினிகள வந்து பாடசாலையில பழைய கணினிகள், அதுல பழுதாகிய அதுல பகுதிகள், அதுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குப்பையில போடுவாங்க. அல்லது நீங்க அந்த டிவி, ரேடியோ, கணினி திருத்துற கடைகளுக்கு போனீங்கன்னா, வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல மூலையில குமிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையா வந்து நான் அப்படி செய்யப்படாது. அதுக்கு நாங்க என்ன செய்யணும், பாதுகாப்பாக அகற்றுவோம்ன்ற கான்செப்டுக்குள்ளால அந்த வரையறைக்குள்ளால பார்ப்போம் வாங்க. கணினி வன்பொருள்களின் தொழிற்பாட்டு காலம் முடிவடைந்ததும், அல்லது அவற்றை பயன்படுத்துபவர் அவற்றை பயன்பாட்டிலிருந்து அகற்றும் போதும், அவை இலத்திரனியல் கழிவுப் பொருட்களாக கருதப்படும். இலத்திரனியல் கழிவு என்றால் என்னன்னு கேட்டா, இதுக்குள்ள அந்த விட இருக்கு பாருங்க. அதாவது தொழிற்பாட்டு காலம் முடிவடைந்ததும் அல்லது பயன்படுத்துவோர் அதனை பயன்பாட்டிலிருந்து அகற்றும் போதும். இப்ப நாங்க ஒரு பொருள ஒண்ணு வாங்குறோம்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் பைசிக்கிள் ஒண்ணு வாங்குறோம். இல்ல ஒரு ஒரு பைசிக்கிள் ஒண்ணு வாங்குறோம். ஒரு பைசிக்கிள் ஒண்ணு வாங்கி பல வருட காலமா பாவிச்சு, அத உங்களுக்கு இனிமே பாவிக்கல. பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி, ஆ டயர் எல்லாம் போய் எல்லாமே வந்து பழுதாகி தேஞ்சு போயிட்டு, இனி புதுசா மாடல் சைக்கிள்லாம் வருதுன்னா, நீங்க என்ன செய்வீங்க? அத தூக்கி குப்பையில போட்டுட்டு புதுசா ஒண்ணு வாங்க பார்ப்பீங்க. அது என்னன்னா, பயன்படுத்துபவர் என்ன செய்யுது? அத வந்து மாத்துறது. அப்ப சில பேர் வந்து பழுதாகி உடைஞ்சு போனா அத மாத்துவீங்க. அப்ப பயன்பாட்டு காலம் முடிவடையுது. அப்ப 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுதான் வந்து என்ன செய்யுது? இலத்திரனியல் கழிவா வருது. இப்ப கணினிய நாங்க பழைய காலத்து கணினிகள் அதாவது கிட்டத்தட்ட 25, 30 வருஷத்துக்கு முதல் உள்ள கணினிகள வந்து இப்போதைக்கு பாவிக்க இயலாது. அப்ப அப்படியான விஷயங்கள் உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சிருப்பாங்க? அகற்றியிருப்பாங்க. அப்ப அதுகெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக கருதப்படும். அதோட வந்து நாங்க பழைய காலத்துல பயன்படுத்தின டிவி, ரேடியோலாம் இப்ப யாரும் பாவிக்க மாட்டாங்க. ஏன்னா புதுசு புதுசா வருது எல்லாமே. டிவிக்குள்ள ஃபோனுக்குள்ள டிவி எல்லாம் வருது. ஆகவே இலத்திரனியல் கழிவுகள் சம்பந்தமாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்க இருக்கின்றோம். அடுத்தது பாருங்க, உபகரணங்களில் பேரியம்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பேரியம், இரசம், ஈயம் இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இந்த இலத்திரனியல் சாதனங்கள்ல பயன்படுத்துற ஒரு ஒரு என்ன என்ன சொல்லலாம் இத? இது ஒரு பொருள் தான் இது. ஒரு இலத்திரனியல் சாதனங்கள் பயன்படுத்துற பொருள். அதாவது இரும்பு, செம்பு அது மாதிரியான ஒரு
ஒரு பொருள் தான் அது. பேரியம், இரசம், ஈயம். இரசம் சம்பந்தமா விஞ்ஞான படத்துல படிச்சிருப்பீங்க. பேரியம், ஈயம் போன்ற விஷயங்கள். ஈயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேரியம் கிட்டத்தட்ட ஈயமாயிரம் சாமான். போன்ற பல்வேறு உலோகங்களினாலும் பிளாத்திக்கினாலும் உற்பத்தி செய்யப்படுவதனால் இவற்றை தவறுதலாக சுற்றாடலுக்கு விடுவித்தால் இவை சுற்றாடலுக்கும் மனிதனுக்கும் கேடு விளைவிக்கும். இப்ப நாங்க இப்படியான சிலது இந்த பேரியம், ரசம், ஈயம் இது மாதிரி நிறைய இருக்கு. இது மனிதனுக்கு பல விஷயங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தாக்கங்களை பின்னுக்கு பார்ப்போம். மனுஷனுக்கு ஆபத்து வைக்கக்கூடியது. சரி, நீங்க பார்த்திருப்பீங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த பெட்ரி போன்ற பெட்ரிக்கு பின்னுக்கு எல்லாம் போட்டிருப்பான். இதெல்லாம் வெட்டாதீங்க, குத்தாதீங்க, பத்த வைக்காதீங்க. ஏன்னா அதுல எல்லாம் கெமிக்கல். அதுல உள்ள கெமிக்கல் மனிதனுக்கு ஆகாது. பெட்ரிக்குள்ள உள்ளது கண்ணுல எல்லாம் பட்டா கண் குருடாரி வெடிக்கக்கூடியது, தீ பற்றக்கூடியது. இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல் போட்டிருப்பான் பெட்ரிக்கு பின்னுக்கு எல்லாம். அதெல்லாம் நாங்க சூழல்ல இயக்கல அது சூழலோட கலக்கத்துல எங்களுக்கு என்ன செய்ய போதோ ஆபத்துக்கள் ஏற்படுது. இப்பாதகமான பொருள்கள் மனித உடலுக்குள்ளேயே புகும் பொழுது மனிதனுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படலாம். இந்நிலைமைகளை சிறிது சிறிதாக தொடங்கி நெடுங்காலத்தில் குணப்படுத்த முடியாத புற்றுநோய், சிறுநீரக நோய் போன்ற பயங்கர நோய்களாக மாறலாம். இப்ப உலகத்துல அதிகமாக அந்த சிறுநீரக நோய், புற்றுநோயில உங்களுக்கு உங்களோட வீட்லயும் இருக்கலாம். சிறுநீரக நோய், புற்றுநோய் 2 சர்வசாதாரணமா எல்லா இடங்கள்லயும் அதிகமா பரவி இருக்கு. நாங்க இதுல தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்படியான இந்த இலத்திரனியல் கழிவுகள், இப்படியான விஷயங்களாலையும் இதுகள் ஏற்படுது. இது கெமிக்கலாலையும் கெமிக்கல் இந்த பூமியில கலக்கிறதாலையும் மனிதனுக்கு பல நோய்கள் ஏற்படுது. இது நாங்க அறிஞ்சு இதுகளை குறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். சரி, என்னென்ன பதார்த்தம் என்னென்ன நோய்களை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். இந்த ஈயம்ன்றது என்ன என்ன நோய் ஏற்படுத்துதுன்னா, மூளை, ஈரல் மற்றும் இரத்த ஓட்ட சீரின்மையே இந்த ஈயம் கலந்த உடல்ல ஏற்படுத்துது. பேரியம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். மூளை வீக்கம் அடைதல், தசை பலவீனம், இதய பாதிப்பு போன்றதை இந்த பேரியம் ஏற்படுத்துது. இந்த இரசம் என்னத்தை ஏற்படுத்துதுன்னா, நரம்பு கோளாறு, ஈரல் சிதைவடைதல் போன்றதை ஏற்படுது. இந்த பெரிலியம் என்ன ஏற்படுத்துதுன்னா, நுரையீரல் புற்றுநோய், சுவாச அசௌகரியம் போன்ற நோய்களை ஏற்படுத்துதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுகளை கட்டாயமா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சரி. இப்படியான இந்த இலத்திரனியல் கழிவுகள் மனிதனுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா, இதை தீர்க்கிறதுக்கு வழியே இல்லையான்னு நாங்க ஒரு கேள்வி கேட்டா, ஏன் இல்லை, இருக்கின்றது. அதுதான் 3R முறை. 3R முறை 3 ஆர், 3 சொற்கள், 3 விஷயங்களோட 3R. பாருங்க, ரீயூஸ். ரீயூஸ் யூஸ் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும், பாவிக்கிறது. ரீயூஸ்னா திரும்ப பாவிக்கிறது. ரீயூஸ் திரும்ப பாவிக்கிறது. ரெடியூஸ்னா குறைக்கிறது. ரெடியூஸ் குறைக்கிறது. ரீசைக்கிள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது. சைக்கிள்னா சுழற்சி, ரீசைக்கிள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது. அப்ப 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேள்வி வர்றது. ரீயூஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது, ரீசைக்கிள் பண்றது. ஆகவே முன்னுக்கு வார அந்த ஆர் எடுத்து 3R நாங்க இதுக்கு பேரை வச்சிருக்கோம். 3R முறையை பயன்படுத்துறது. முதலாவது பாருங்க, இந்த 3R முறையில ரெடியூஸ் குறைக்கிறது. பயன்பாட்டை இழிவளவாக்கல், அதை குறைக்கிறது தான். பயன்படுத்தப்படும் உபகரணங்களை முறையாக பராமரித்து நெடுங்காலத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்தலை குறைக்கலாம். இதனால் சுற்றாடலிற்கு விடுக்கப்படும் கழிவுகளின் அளவு குறைவடையும். இப்ப நாங்க என்ன செய்யறது, போன் வாங்குறது இந்த காலத்து இப்படி, இந்த காலத்து பெரிய பெரிய ஒரு 18-20 வயசு இப்படி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போன் மாத்துறானல். ஏன்னா அவன் உழைக்கிறானல், போன் மாத்துறான். வெளிநாடு போறப்படியான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா புது புது போனை வாங்கி போட்டு வீட்டுல பார்த்தா பழைய போன் அப்படியே அந்த லாட்சுக்குள்ள, மேச லாட்சுக்குள்ள குமிஞ்சிட்டு கிடக்கும் பழைய போன். அப்ப என்ன செய்யறது? அப்ப அதுக்கெல்லாம் நான் காலப்போக்குள்ள குப்பையில தான் போடுவோம். அதுக்குள்ள போனுக்குள்ள பெட்ரிக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யுது? நாங்க இயன்ற அளவு ஒரு ஒரு சாதனத்த ஒரு 5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ பாவிக்கணும். நான்லாம் ஒரு போன் தான் வாங்கி, ஸ்மார்ட் போன் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆகுது. எனக்கு மாத்தணும்னு ஆசைதான். இப்ப நல்லா வேலை செய்யுது. வேலை செய்யல நாங்க ஏன் மாத்தணும்? ஆகவே மாணவர்களே, நீங்க இந்த ரெடியூஸ்ன்ற விஷயத்த நீங்க என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பார்ப்போம். ஒரு நாள் எமது கணனியில் ஒரு வழி ஏற்பட்டது. ஒரு பிரச்சனை ஏற்படுதாம். ஒரு புதிய கணினி வாங்கி தருமாறு அக்கா அப்பாவிடம் கூறினார். அதற்கு அப்பா அதனை பழுது பார்த்து கொடுத்தார்.
இப்ப இது வந்து இப்ப நடக்கிற சம்பவம். அதாவது கம்ப்யூட்டர் பழுதாயிட்டு, எனக்கு பழுதாயிட்டு புதுசு ஒண்ணு வாங்கி தாங்கன்னு புள்ள கத்து. அப்ப என்ன செய்றாரு? அத வாங்கி பழுது பார்த்து குடுக்குறாரு. ஆனா, மேலைத்தேய நாடுகள்ல என்ன செய்றாங்கன்னா, அதுல வயரா இருந்தா கூட பார்க்காம பழுதா போயிட்டுன்னு தூக்கி எறிஞ்சு போட்டு புதுசு ஒண்ணு வாங்குவாங்க. பணக்கார ஆட்கள், காசுள்ள ஆட்கள் வாங்குவாங்க. அப்ப அத நாங்க முயற்சி செய்யணும். எடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து ரிப்பேர் செய்றதுக்கு முயற்சி செய்யணும். சின்ன பிரச்சனைக்கு கூட என்ன செய்வாங்க? தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆகவே திருத்தி அத நாங்க பழுது பார்த்து, அத நாங்களே திருத்துற அளவுக்கு நீங்க முயற்சி செய்யணும். நீங்க திருத்தாதீங்க. ஆலோசனை கேட்டு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஏத்த மாரி உங்களோட வயசுக்கு ஏத்த மாரி நடந்து கொள்ளணும். அப்ப செயற்பாடு 5 அப்ப செயல்நூல்ல உள்ள செயற்பாடு 2.5யும் பாருங்க. அத செய்யக்கூடிய மாரி இருக்கும். மேல படிச்ச விஷயங்கள வச்சு. ஓகே. அப்ப 2வது பார்ப்போம் நாங்க அதுல. 1வது பார்த்துட்டோம். ரெடியூஸ் பண்றது. அதாவது நாங்க புதுசு புதுசா வாங்காம அதுகளையே மெயின்டெயின் பண்ணி பாவிக்கிறது பழகுறது. ரெடியூஸ் பண்றது. ரீயூஸ் திரும்ப பயன்படுத்துறது. மறுபடியும் பயன்படுத்தல் பார்ப்போம். அது நீங்க வேற அதாவது இது பார்ப்போம் நாங்க பார்ப்போம். புதிய உபகரணங்களை வாங்கும் பொழுது, அதுவரைக்கும் பயன்படுத்திய பழைய உபகரணம் தொழிற்படும் நிலைமையில் இருப்பின், அதனை சூழலுக்கு விடுவிக்காமல் வேறொருவருக்கு அன்பளிப்பு செய்யலாம் அல்லது விற்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வரும். இப்ப உதாரணமாக, அ நாங்க எல்லாரும் வந்து ஃபோன் பாவிக்கிறது. இப்ப ஃபோன் ஒண்ணு பாவிச்சிட்டு இருக்கோம். புதுசா ஒரு மாடல் வருது. அப்ப உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆசை. புதுசா புதுசா அதுல என்ன செய்யுது? அதுல சில நல்ல கேமரா குவாலிட்டி எல்லாம் வருது. அப்ப நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி ஏதோ உங்கள்ட்ட காசு இருக்கு. வாங்க போறீங்க. வாங்கிட்டீங்க. அப்ப வாங்கினா, அந்த ஃபோன் என்ன செய்வீங்க? லாட்ஜுக்குள்ள போட்டுருவீங்க. அடங்கஞ்ச என்ன சரி அப்படியே அங்க வச்சிருவீங்க. அது காலப்போக்குல சார்ஜ் இல்லாம பழுதாயி அப்படியே என்ன செய்ய குப்பைக்கு போகும். அப்படி செய்றத பார்க்க நீங்க உன் நண்பர்களுக்கு, உன் சகோதரர்களுக்கு, யார் கஷ்டப்படுற ஃபோன் இல்லாதவனுக்கு, அவங்க யாருக்கோ அன்பளிவிக்கிறது, அல்லது நீங்க நெட்ல போட்டு விக்கிறது, வித்து காச மாத்துறது, இன்னொருத்தனுக்கு பயன்படுத்திட்டு போகட்டும், குறைஞ்ச விலைக்கு விக்கலாம். அப்படியான சில ஐடியாக்கள செய்யட்டாம் செய்றது தான் இந்த ரீயூஸ். பயன்படுத்தக்கூடியத திரும்ப பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்த வழங்குறது. இன்னொரு ஆளுக்கோ, அத நீங்க யாருக்கோ குடுத்து பயன்படுத்த வைக்கிறது, அல்லது விக்கிறது. அப்ப நீங்க குப்பைக்கு டைரக்ட்டா வந்து அத குப்பை தொட்டிக்கு போடாம. அப்ப இப்படியான விஷயங்கள செய்யணும். அதனால தான் இப்ப என்ன நடக்குதுன்னா, வெளிநாடுகள்ல இருந்து, மேலைத்திய நாடுகள்ல இருந்து 3 மாசம் பயன்படுத்தின ஃபோன், 2 மாசம் பயன்படுத்தின ஃபோன், 6 மாசம் பயன்படுத்தின ஃபோன், ஐஃபோன்ஸ் வந்து என்ன செய்றாங்க, இலங்கைக்கு இறக்குமதி செஞ்சு விக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நெறைய கடைகள்ல. அமெரிக்கன் இம்போர்ட் ஐஃபோன் விப்பாங்க. அதுல அப்ப அதுகள் உதாரணமாக இத நாங்க சொல்லலாம். ரீயூஸ் பண்றது. ஓகே. அவங்க ஃபாலோ பண்றாங்க அந்த மேலைத்திய நாடுகள் இந்த ஸ்டெப்ஸ் 2வது. ஓகே. அவ்வாறு மறுபடியும் பயன்படுத்த முடியாத உபகரணங்களை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். சரி எங்களுக்கு பயன்படுத்த இயலா, பழுதாயிட்டு ஒன்றுமே செய்யலான்டா, நீங்க இந்த படத்துல பாருங்க. கைவிடப்பட்ட கணினி கழிவுப் பொருட்கள் மற்றும் மறுபடியும் அ பயன்படுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பம். பாருங்க எவ்வளவு வடிவா இருக்கு. அவனோட தோட்டத்த, வீட்டு தோட்டத்த வந்து அலங்கரிச்சிருக்கான். உள்ளுக்க வந்து எருமண்ண போட்டு சின்ன சின்ன பூவாசா அத பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப அது கொஞ்சம் என்ன வடிவா இருக்கு பாருங்க. அப்ப பயன்படுத்தவே இயலான்றத இப்படி மாற்று வழியில பயன்படுத்தலாம். ஒரு ஒரு திரைபிய வந்து நாங்க திரைப்பி கவனி மட்டும் தான் பயன்படுத்துறாங்க இல்ல பாருங்க. அத மாத்தி சின்ன மாடிஃபிகேஷன செஞ்சு, சின்ன மாற்றத்த ஏற்படுத்தி, அத பூவாசா பயன்படுத்துறாங்க. நல்லா இருக்கு. ஓகே. நடுப்பகுதி அகற்றப்பட்ட திரைப்பியை பூச்சாடியான முறையில் அழகை கழிவுப் பொருள் பாத்திரமா பயன்படுத்தலாம். கழிவுப்பொருள் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போது அச்சாதனங்கள் மறுபடியும் சிறிது காலத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றமையால், சுற்றாடலுக்கு விடுவிக்கப்படும் கழிவுப் பொருட்களின் அளவு குறையும். அப்படியான விஷயங்கள் செய்யறதால, கழிவுப் பொருட்கள் சேர்ற விஷயம் குறையும். அடுத்தது 3வது நாங்க பார்ப்போம். முதலாவது பார்த்திருக்கோம் ரெட்யூஸ், 2வது பார்த்திருக்கோம் ரீயூஸ், 3வது ரீசைக்கிள் மீள் சுழற்சி பார்ப்போம் வாங்க. பழுது பார்க்க முடியாத உபகரணங்களையும், மறுபடியும் பயன்படுத்த முடியாத அகற்றப்பட்ட நிலைமையில் உள்ள உபகரணங்களையும் மீள் சுழற்சி செய்ய வேண்டும். அதற்காக அந்த இலத்திரனியல் கழிவுப் பொருட்களை மீள் சுழற்சி நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்ப இதுல மீள் சுழற்சி நிலையம்ன்றது எங்கள பின்தங்கிய ஊர்கள்ல இது இல்ல. இத வந்து சில நம்ம அதாவது அந்த அபிவிருத்தி அடைஞ்ச சில இடங்கள்ல செய்றாங்க. மீள் சுழற்சி நிலையம் இருக்கு. இப்ப நீங்க நம்மட ஊர்ல கூட என்ன செய்வாங்க, நீங்க பார்த்தீங்க தெரியாது. ஒரு சின்ன ஃபோன்ல என்ன செய்வாங்க, இந்த டிவி ரிமோட், அ அதே மாரி இரும்பு கழிவுகள், அதே மாரி மதர் போர்ட் அதுகள், அதே மாரி அந்த பழைய உடைஞ்ச கதிரைகள், பேஷன்கள் இதுகெல்லாம் கேட்பாங்க. அடிக்கடி அவங்களோட காதுல அது ஒலிக்கும். உடைஞ்ச பழைய கதிர் இருந்தா கொண்டு வாங்க. அப்ப அப்படியான அந்த மீள் சுழற்சி நடமாடும் மீள் சுழற்சி நிலையம் வந்து நம்மட ஊர்ல இருக்கு. மீள் சுழற்சி நிலையம் இல்லாட்டியும் கூட, நடமாடும் மீள் சுழற்சி நிலையம். உடைஞ்ச கதிர, உடைஞ்ச மேசை, பிளாஸ்டிக் அதுகள் இதுகள் குடுத்தா, அவன் காசு தருவாங்க. இல்லாட்டி ஏதாவது பொருள் தருவாங்க. அப்ப அப்படியான விஷயங்கள நீங்க என்ன செய்யலாம்? மேல் சுழற்சிக்கு நீங்க குடுக்கலாம்.
நீங்க சும்மா மண்ணுகளை போட்டு புதைக்கிறத பார்க்க அவங்களுக்கு கொடுத்தா அவன் கொண்டு போய் என்ன செய்வாங்க, பிளாஸ்டிக் வேறையா, இரும்பு வேறையா, அதுல வர வெள்ளி வேறையா, ஈயம் வேறையா பிரிச்சு பிரிச்சு எடுத்து என்ன செய்வாங்க, அதை உற்பத்தி செய்யற திரும்ப நிலையத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க, விற்பனை செய்வாங்க. ஆகவே மேல் சுழற்சின்றதை நீங்க கட்டாயமா செய்ய வேண்டும். அப்ப 3 விஷயங்கள் இருக்கு. 3R 3R. ஒன்று வந்து ரிடியூஸ், இன்னொன்று வந்து கொஞ்சம் பாருங்க, ரிடியூஸ், ஒன்று வந்து ரிடியூஸ் ரீயூஸ், ரெண்டாவது வந்து ரீயூஸ், ஒன்று வந்து ரிடியூஸ், ஒன்று வந்து ரிடியூஸ், ரெண்டாவது வந்து ரீயூஸ், மூன்றாவது வந்து ரீசைக்கிள். இப்போ 3R இதுதான் சொல்றது, 3R. ஓகே, அடுத்து பார்ப்போமாங்க. கழிவு பொருட்களாக கைவிடப்படும் பொருட்களை புதிய பொருளாக மாற்றும் செயல்முறை மேல் சுழற்சி எனப்படும். மேல் சுழற்சி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டா அதுல விடதான் இது. கழிவு பொருட்களாக கைவிடப்படும் பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றும் செயல்முறை. இப்ப கழிவு பொருளாக இருக்கிறத புதுசா மாத்தி விடுறது, அதான் மேல் சுழற்சி. இப்ப இப்ப நான் சொன்னதுதான், பிளாஸ்டிக் வேற எடுத்து அதுல பேஷன் செய்வாங்க, கதிரை செய்வாங்க, உடஞ்ச கதிரை எல்லாம் ஒண்ணா போட்டு என்ன செய்வாங்க, பிளாஸ்டிக் வேற எடுத்து திரும்ப செய்வாங்க. அப்ப அது என்ன செய்யறாங்க, அதே அதே விஷயத்த வந்து புதுசா ஒண்ணு செய்யறாங்க, மேல் சுழற்சி. அதன்போது அது சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பொறியினால் புதிய மூலப்பொருளாக மாற்றப்படும். அதாவது சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சு என்ன செய்யறாங்க, ஒரு புதிய ஒரு மூலப்பொருளா மாத்துறாங்க. இப்ப அதுகள்லையும் பயிற்சிகள் இருக்கு. 2 வருஷம் மாற நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன்ல சில விஷயங்களை போடு பயிற்சிகள், அதையும் செய்யலாம். அடுத்தது கடவுச்சொல். இப்ப கணினியை நாங்க பாதுகாக்கிறதுக்கு கடவுச்சொல்ன்ற விஷயம் முக்கியம். இப்ப கடவுச்சீட்டுன்னா உங்களுக்கு தெரியும். கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். இப்ப இந்த கடவுச்சீட்டு எதுக்குன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பாக சென்று திரும்புறதுக்கு நாங்க பயன்படுத்துறது. அப்ப கடவுச்சொல்லுண்டா என்னண்டா, பாஸ்வேர்ட், கடவுச்சொல். இப்ப இந்த கடவுச்சொல்ல பயன்படுத்தி நாங்க சில விஷயங்கள கணினியில நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். கடவுச்சொல் எங்களோட ஃபைல்களுக்கு போடலாம், எங்களோட ஆவணங்களுக்கு போடலாம். முழுக்க மொத்தமாக கணினிக்கு கூட நாங்க கடவுச்சொல் போடலாம். அதே மாரி நான் பயன்படுத்துற இமெயில், நான் பயன்படுத்துற அக்கவுண்ட், ஆன்லைன் பேங்கிங் சகலத்துக்கு நாங்க கடவுச்சொல்ல பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஏன்டா என்ன செய்வாங்க, இன்னொரு ஆட்கள் அதை பயன்படுத்திட்டு போயிருவாங்க. அப்ப நாங்க ஒரு ஒண்ணு போடணும். அந்த கடவுச்சொல். அப்ப ஒரு இரகசிய சொல்லை பயன்படுத்தி கதவு திறக்கப்படும் சந்தர்ப்பங்கள் பற்றி நீங்கள் பழைய கதைகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப என்ன, நீங்க அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும்ன்ற கதையில என்னது, அபுகா ஹுக்கும் திறந்திடு சீசே என்ற அந்த பாஸ்வேர்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒவ்வொரு கதையில ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட். அப்ப அந்த பாஸ்வேர்டை கொடுத்தோடனே கதவு திறக்கும். அதே மாதிரி சில ஜோக் பார்த்திருப்பீங்க, வடிவேல்ற அந்த ஜோக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சில சாமான்கள், சில கடத்தலுகளை வந்து பரிமாறிக்கொள்ள பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்பாங்க. பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட் பரோட்டா, அப்ப இந்த அந்த காசை கொண்டு போ. அப்ப இப்படியான விஷயங்கள், பாஸ்வேர்ட் இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க. பாஸ்போர்ட்ன்ற விஷயங்கள் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்வேர்ட். ஓகே. உங்கள் வீட்டின் கதவை திறப்பதற்கு சாவி இருக்கின்றது. அச்சாவி தொலைந்து விடும்போது கதவை திறக்க முடியாதல்லவா? அப்ப நீங்க கதவுக்கு கூட வந்து சாவியை போட்டு தான் நாங்க லாக் பண்றோம். அது மிஸ் ஆனா வந்து கதவு திறக்க இயலாது. அதே மாதிரி பாதுகாப்பாக நாங்க எங்களோட கணினியை மெயின்டைன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கட்டாயம் தேவைன்னு சொல்ல வராங்க. கணினியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள விடயங்களை அனுமதியற்றோர் அணுகாதவாறு பாதுகாத்து வைப்பதற்கு கணினிக்கு ஒரு ரகசிய சொல்லை வழங்கலாம். இவ்வாறு வழங்கப்படும் ரகசிய சொல் கடவுச்சீட்டு எனப்படும். கடவுச்சொல் எனப்படும். பாஸ்வேர்ட். அப்ப இந்த கடவுச்சொல் என்றால் என்னன்னு கேட்டா, அதான் அனுமதியற்றோர் அணுகாதவாறு பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு கடவுச்சொல்லை வழங்குதல், ஒரு ரகசிய சொல்லை வழங்குதல் தான் என்னது, கடவுச்சொல். அப்ப இரகசிய சொல் தான் வந்து கடவுச்சொல். என்னத்துக்கு இந்த ரகசிய சொல்? அனுமதியற்றோர் அணுகாதவாறு பாதுகாத்து வைப்பதற்கு. சரியா? அப்ப கணினிக்கு வந்து நாங்க ஒரு ரகசிய சொல்ல கொடுக்குறோம். ஒரு சீக்ரெட் வேர்ட் தான் பாஸ்வேர்ட். ஓகே. அப்ப கீழ வாங்க. கணினிக்கு கடவுச்சொல்லை வழங்கும் போது பின்வருவனவற்றை கருத்தில் கொள்வோம். இப்ப நாங்க பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் ஒரு கணினிக்குண்டா, இப்போ அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ், சில ஐடியாக்கள், சில சட்டதிட்டங்களை நாங்க பின்பற்றணும். உதாரணமா வந்து, இப்போ உங்களோட பேரை நீங்க கணினிக்கு பாஸ்வேர்டா கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, இன்னொருத்தன் வந்து பாக்குறான், பாஸ்வேர்ட் போட்டுருச்சு. அவன் சும்மா அடிச்சு பார்ப்பான். அவனோட பேர் அடிச்சு பார்ப்போம், நான் அடிச்சு பார்ப்பா திறக்கும். அப்ப உங்களோட பேர் அடிச்சு பார்த்து திறக்காட்டி சரி, அவன் உம்மாட பேர் அடிச்சு பார்ப்பான், வாப்பாட பேர் அடிச்சு பார்ப்பான். அப்ப இப்படியான அந்த பாஸ்வேர்ட் அவன் என்ன செய்வான், அவன் கொஞ்சம் கெஸ் பண்ணுவான். கொஞ்சம் 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 கெஸ் பண்ணி அடிப்பான். அதே மாரி ஏதாவது உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு புடிச்ச பாடங்கள், உங்களோட பிறந்த தேதி எல்லாம் என்ன செய்வான், அவன் தட்டி பார்ப்பான் வருதாண்டு. அப்ப 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 நீங்க குடுத்திருந்தீங்கன்னா அது வரும். ஆகவே பாஸ்வேர்ட் நான் குடுக்கக்குள்ள என்னென்ன விஷயங்கள் செய்யணும்ன்றத
இதுல இன்ஸ்ட்ரக்ஷனா போட்டுருச்சாங்க பார்ப்போம். முதலாவது கடவுச்சொல் எழுத்துக்கள் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் கட்டாயம் நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்கல கேபிட்டல் லெட்டர்ஸ் சேர்க்கணும் நீங்க அதுல. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் சேர்க்கணும். அதே மாதிரி எண்கள் சேர்க்கணும், குறியீடுகள் சேர்க்கணும். இப்படி இவ்வளவு சேர்ந்துதான் உங்களோட பாஸ்வேர்ட் அமையணும். அது குறைந்தபட்சம் 8 வரையுருக்களை கொண்டிருக்க வேண்டும். அது 8 டிஜிட். நீங்க 8 கொடுக்கணும் பாஸ்வேர்ட். உதாரணமா இதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், அதாவது ஸ்மால் எழுத்துல கொஞ்சம், கேபிட்டல் எழுத்துல கொஞ்சம், அதே மாதிரி நம்பர்ல கொஞ்சம், இந்த குறியீட்டுல கொஞ்சம். அப்படி 8 சேர்மான மாதிரி 8 கரெக்டர்ஸ் வரணும். அது 8 வரணும் அதுல. சரி, அதை வந்து பார்ப்போம் நாங்க. அடுத்தது கடவுச்சொல் உங்களுடைய பெயர், பிறந்த திகதி போன்ற ஊகிக்கத்தக்க ஒரு பதமாக இருக்க ஆளாகாது. இப்போ நாங்க அதை கெஸ் பண்ணிடுவோம். அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதாவது தான் வந்து என்ன செய்யணும், சரியா கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு இந்த விஷயங்கள், இந்த 4 விஷயம், இந்த இந்த கேபிட்டல் எழுத்து, ஸ்மால் எழுத்து, நம்பர், குறியீடுகளை போட்டு நாங்க 8 இதுகளை சேர்த்து கொடுக்கணும். சரி, கடவுச்சொல் சாடையை வழங்கலாம். பாஸ்வேர்ட் ஹின் அச்சாடை கடவுச்சொல் மறக்கப்படும் போது நினைவு கூறுவதற்கு உதவும் ஒரு சொல்லாக அமையும், கோவையாக அமையும். சரி, இப்ப நான் பாஸ்வேர்ட் ஒன்று கொடுத்துட்டோம்னா நாங்க அதை ஹிண்ட், அதாவது எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தர மாதிரி வைக்கலாம். உதாரணமா நாங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். அந்த பாஸ்வேர்டை நாங்க எழுதி எங்களோட பேசுக்குள்ள வச்சிருச்சோம். அப்போ அல்லது எங்கேயோ அதுல பாஸ்வேர்ட்ல பாதி எழுதி ஒரு இடத்தையும் பாதி எடுத்து ஒரு இடத்தையும் எழுதி வச்சிருச்சோம். அப்ப ஏதோ நாங்க ஒரு சின்ன ஒரு 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 துருப்பு ஒரு துப்பு கொடுக்கலாம். ஒரு சாடையை வந்து கொடுக்கலாம். இன்ன இடத்துல பாஸ்வேர்ட் இருந்துச்சு, இன்ன இடத்துல நான் வச்சிருக்கேன் பாஸ்வேர்ட்டை. அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்ப வாரவனுக்கு அது வந்து அவனுக்கு நான் பாஸ்வேர்ட் எழுதி இந்த லாஜிக்குள்ள வச்சிருக்கேன், அதில் அதுக்கு நான் கொடுக்கப்படாது. அப்ப அவன் திறந்து பார்த்துருவான். அப்ப நமக்கு மட்டும் அதுல சில சிக்னல்ல சில ஐடியாக்களை வர மாதிரி அதுக்குள்ள ஹின் பண்ணி வைக்கலாம், ஒளிச்சு வைக்கலாம். அப்ப பாஸ்வேர்டுக்குரிய ஒரு சின்ன மெசேஜ், கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு மெசேஜ். நீங்க பாத்துருப்பீங்க அந்த புதையலை தேடுறதுக்கு என்னென்ன விஷயம், அங்க போங்க இங்க போங்க சில படங்கள்ல வச்சிருப்பாங்க. அங்க போய் பாருங்க, அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இது. ஓகே, அதுக்காக நீங்க மொத்தமா எழுதி போடுற பாஸ்வேர்ட் வந்து லாஜிக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க, மின்னஞ்சல் முகவரியை வழங்குவதன் மூலம் கடவுச்சொல்லை நினைவு கூறலாம். பாருங்க, மின்னஞ்சல் முகவரியை வழங்குவதன் மூலம் கடவுச்சொல்லை நினைவு கூறலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மறந்துட்டுண்டா இமெயில் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல சொல்லி இமெயில் அனுப்ப சொல்லி நாங்க அந்த இமெயிலை திறந்து எடுக்கலாம். ஓகே, அடுத்த 2வது சிமைகளை பாருங்க. நானும் உங்களுக்கு கேள்விகளை போடுவேன். கணினியை அணுகுவதற்கு முன்பாக கடவுச்சொல்லை வழங்கி அனுமதியை பெற வேண்டும். கடவுச்சொல் தவறு எனின் அணுக முடியாது. இப்போ பாஸ்வேர்டை கொடுத்து தான் நாங்க கணினிக்குள்ள நுழைய வேண்டும். இப்ப இந்த பாடம் வந்து அழகு இதோட முடியுது. இதுல படிச்ச விஷயங்கள் இருக்க மேலோட்டமா நாங்க பார்ப்போம். இப்ப கணனியை வந்து இயக்குறதுக்கு நாங்க மின் வலுவை வழங்குறது, அது வந்து யூபிஎஸ் ஓன் பண்றது,